திருவாரூரில் தண்ணீர் இன்றி 1,00,000 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க மேட்டூரில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறக்குமாறு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் இலக்கியா அளித்துள்ள கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3,70,000 ஏக்கர் சம்பா சாகுபடி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா திருக்கரவாசல், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அறுவடை சமயத்தில் இருக்கிற இந்த நெற்பயிர்களுக்கு போதிய அளவு தண்ணீர் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு கருகிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால விவசாயிகள் மோட்டார் என்ஜின் மூலம் வாய்க்காலில் உள்ள தண்ணீரை இறைக்கிற பணியில தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இது குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 4 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் உழுது பயிர் தெளித்தோம். அது திரும்பி தண்ணி இல்லாமல் கருவி போச்சுங்கய்யா. திரும்ப அதை விற்று இதை விற்று கொஞ்சோண்டு நட்டோம். நாங்கள் நட்ட பிறகு மழை வெள்ளத்தில் பாதிச்சிருச்சு. ஊரெல்லாம் அழிஞ்சு போய் தண்ணி இல்லாமல் இன்ஜினை வச்சு இறச்சி நாங்கள் ஏதோ காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். வெள்ள நிவாரணம் தரேன்னு சொல்கிறாங்க, அதுவும் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் சொல்லிகிட்டே தான் இருக்காங்களா, எந்த நியூஸ் எடுத்தாலும் வெள்ள நிவாரணம் வருதுங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கப்பட்டவர்களுக்கு மேலிடத்துக்கு தான் எங்கள் பேரை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா ஏழை மக்கள் நாங்கள் எதையுமே வாங்கினது கிடையாது. இந்த கருக நிலையில் இருக்கின்ற கருது தொண்டைக்கதிராக இருக்கும் பருவத்தில் உள்ள பயிர்களை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த அறுவடை சூழ்நிலையில் இருக்கிற இந்த நெற்பயிர்களுக்கு போதும் அளவு தண்ணீர் இல்லாத காரணத்தால கருகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க வாடகைக்கு மோட்டார் இன்ஜின் மூலம் வச்சு வாய்க்கால்கள்லயும் ஆறுகள்லயும் இருக்கக்கூடிய தண்ணீரை இறைச்சி இன்னைக்கு வயல்களுக்கு பாய்ச்சுறாங்க. இதனால கூடுதலாகவும் அவங்களுக்கு செலவு செய்யறதுனால அவங்களுக்கு பெருமளவு நஷ்டம் ஏற்படணும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு உடனடியாக அரசு மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க உடனடியாக அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும். பெருமளவுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு உரிய அளவுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.